அண்மைச் செய்தி பெரம்பலூரில் ரவுடி கொட்டுராஜா என்கவுண்டரில் கொல்லப்பட்டது குறித்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. என்ன நடந்தது என்பது தொடர்பான தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் துரைசாமி. துரைசாமி, இந்த என்கவுண்டரில் என்ன நடந்தது, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். தர்ஷினி, மதுரை மாவட்டத்தை சார்ந்த காளி என்கின்ற வெள்ளக்காளி மதுரை மாவட்டத்தின் பிரபல ரவுடியாக இருக்கிறார். இவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் இருந்து வரும் நிலையில் திண்டுக்கல் சப்ஜெயிலில் இருந்து கடந்த 24ஆம் தேதி சென்னை புழல் சிறைக்கு மாற்றுவதற்காக ஆயுதமேந்திய சென்னை பெருநகர் ஆயுதப்படை காவலர்கள் அழைத்து வந்தனர். இந்த நிலையில் பெரம்பலூர் அருகே திருமாந்துறை அருகில் உணவகத்தில் உணவு அருந்து கொண்டு இருக்கும் போது மர்ம நபர்கள் 2 காரில் வந்த மர்ம நபர்கள் 15க்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த உணவகத்தின் மீதும் காவல்துறையினர் மற்றும் அந்த ரவுடி மீதும் நாட்டு வெடிகுண்டு வீசினர். இதில் பலத்த 2 காவலர்கள் பலத்த காயமடைந்தனர். இந்த சம்பவம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். 5 தனிப்படைகள் அமைத்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் தற்பொழுது அந்த சம்பவத்தை தொடர்புடைய ஒருவரை போலீசார் என்கவுண்டர் செய்துள்ளனர். அதே சுற்றி இந்த பகுதியில் இருப்பதாக குற்றவாளிகள் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்ததின் பேரில் சம்பவ இடத்திற்கு அருகில் செய்து பார்த்து கொண்டிருந்த போது போலீசார் மீது, அதாவது ரவுடி கொட்டுராஜா என்கின்ற அழகராஜா என்பவரை மங்களமேடு போலீசார் திருமாந்துறை வனப்பகுதியில் கைது நாட்டு வெடிகுன்றை பறிமுதல் செய்த போது மறைத்து வைத்திருந்த நாட்டு வெடிகுன்று போலீசார் மீது வீச முயன்றதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவ இடத்துல போலீசார் தற்காப்புக்காக ரவுடி அழகராஜாவை சுட்டனர். இது சம்பவ இடத்திலே அழகராஜா உயிரிழந்தார். தற்போது தொடர்ந்து விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இதில் பலத்த காயமடைந்த காவலர் சங்கர் என்பவர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விவரங்களுக்கு நன்றி.